வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎல்ல 20வது மேட்சான திருப்பூர் வர்சஸ் சேலம் அந்த மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காகவே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே சேனல்ல தான் வருது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் முக்கியமா இந்த டிஎன்பிஎலுக்கு ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு தான். நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த லெவலுக்கு ஒரு அட்ராக்ஷனோட உங்களுக்கு இருக்கு. ஸோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 30வது இடத்துக்குள்ளலாம் வர்றது ரொம்ப ஈஸி. 20வது இடத்துக்குள்ள வந்தீங்கன்னா சோனி ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. ரொம்பலாம் இல்லை, நீங்க ஒரு 5000 ரூபாய் வச்சு விளாண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வர முடியும். 9000 ரூபாய் அதிகபட்சம் இன்வெஸ்ட் பண்ணவங்களே இவ்வளவுதான் இருக்கிறாங்க. 30வது இடத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ புது ஆப், ட்ரஸ்டடான ஆப், உங்களுக்கு டிவில கூட விளம்பரம் பண்றாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நீங்க டிஎன்பிஎல் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். அதே போல இந்த மேட்ச் வந்து திருநெல்வேலியில தான் நடக்கும். இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு 4 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில தான் இந்த மேட்சஸ் எல்லாமே நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் சேலம், அடுத்து கோயம்புத்தூர், அடுத்து எங்க ஊர் திருநெல்வேலியில நடத்துறாங்க. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் மழைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா வெயில் அடிக்கக்கூடிய கிளைமேட் மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் காத்து வந்து பாத்தீங்கன்னா விண்டு, அதாவது நல்ல பயங்கரமான காத்து. உங்க வீட்டு காத்து எங்க வீட்டு காத்து இல்ல, பயங்கரமா காத்து அடிக்கும் எங்க ஊர்ல. வெயில் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப இல்ல, மழைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வாய்ப்புலாம் இல்லை. வெயிலும் இல்ல, மழையும் இல்ல, காத்துலாம் எங்க ஊர்ல பயங்கரமா இந்த சீசன்ல அடிச்சிட்டு இருக்கு. அதனால கோயம்புத்தூர்ல கூட மழையினால மேட்ச் கேன்சல் ஆச்சு, ஓவரை ரெடியூஸ் பண்ணாங்க. இதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். அண்ட் ஏற்கனவே பார்த்ததுதான் பிச் ரிப்போர்ட் வந்து இந்த மேட்சுக்கு ஒரு நாள் மட்டும் இது பார்த்துக்கோங்க. அடுத்த மேட்ச்ல நம்ம இந்த சீசன்ல எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கிறோம். இந்த மேட்ச் வீடியோ எடுக்கும் போது தான் இன்னொரு மேட்ச் நடந்துட்டு இருந்தது. ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சோடனே அந்த ரிசல்ட்டையும் நீங்க வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கோங்க. முதல் மேட்ச் திருச்சி கிராண்ட் சோலாஸுக்கும் நெல்லை ராயல்ஸ் கிங்ஸுமான மேட்சோட ரிசல்ட்டை இந்த இதுல கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்க. இப்போ வந்து டைரக்டா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சேலம் ஸ்பார்டன். சேலம் ஸ்பார்டன் வந்து நல்லா ஆடக்கூடிய டீம். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தோப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சேலம்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நல்லா இருக்கு, ஆனா உன்ட பினிஷிங் சரியில்லையப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களால கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா பினிஷிங் பண்ண முடியல. முதல் மேட்ச் தோத்ததே வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஓவர்ல 3 6 கொடுத்தது. 2வது மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல்லே வின் பண்ணுவாங்க. 3வது நெல்லை கூட வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தோக்குற மாதிரியான மேட்ச் தான். 4வது திருச்சி கூட நினைச்சிருந்தா வின் பண்ணிருக்கலாம், நல்லா ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் சிஎஸ்டி சேப்பா கூடயும் கடைசி ஓவர்ல 4 6 கொடுத்துருவாரு. நம்ம ஹரிஷ்குமார் வந்து 4 6 கொடுத்துருவாரு, அபிஷேக் கன்வர் அடிப்பாரு. அந்த 6னாலதான் மேட்ச் வந்து போராடி வந்து பாத்தீங்கன்னா சேலம் தோப்பாங்க. அதனால பக்கத்துல வந்து தோக்குற டீம் மொத்தமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1 2 3 4 5 மேட்ச் ஆடிட்டாங்க. ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு இந்த மேட்சோட சேர்த்து 6வது மேட்ச், இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்கு. 2க்கு 2 வின் பண்ணாலுமே அவங்க உள்ள போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது. இருந்தாலும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது அபிஷேக்கும் கவினும் தான் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அபிஷேக் கிட்ட பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் நீங்க 15ல இருந்து 20 ரன் தான் நீங்க அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அவரால் ஒரு பெரிய ரன் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அவரால் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. இல்லைன்னா ஒரு கன்சிஸ்டன்சியா ஒரு 40 40 30 அப்படி கூட அவரால் ஸ்கோர் பண்ண முடியல. 28 தான் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோராவே இருக்குது இந்த சீசன்ல. கவின் வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நல்ல அற்புதமானாரு. இருந்தாலும் ஃபேண்டசின்னு வரும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ங்கிறத வச்சே வந்து பாத்தீங்கன்னா 50 பாயிண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா சேப்பா கூட கவின் பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 32 பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. அந்த லெவலுக்கு வந்து பார்த்தோம்னா அவர்கிட்ட வந்து அந்த விக்கெட் கீப்பர்ங்கிற அட்வான்டேஜ் இருக்கு. அன்னைக்குலாம் நிறைய ஸ்டம்ப் பீட் கேட்ச்னு பண்ணிட்டு இருந்தாரு கவின். அதனால ஒரு 50 பாயிண்ட் நீங்க தாராளமா அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து விவேக் வந்து சரியான ஹார்ட் ஹிட்டர். வந்தா வருது, போனா போகுது. லாஸ்ட் மேட்ச் அப்படிதான் சரியா சும்மா சுத்திட்டு அவுட் ஆயிட்டாரு. அன்னைக்கு சுத்துற அன்னைக்கு பால் வந்து கரெக்டா பேட்ல பட்டு கிளியர் பண்ணாரு அப்படின்னா அன்னைக்கு வந்து ஸ்கோர் வந்து இந்த மாதிரி 51 33 நல்லா வரும். இல்லையா ஃபர்ஸ்ட் இந்த 10 ரன்னுக்குள்ளே பாத்தீங்கன்னா அவர் அவுட் ஆகி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த 13 1 ரன் இந்த மாதிரி சொல்லி டே சிக்கிச்சுன்னா நல்லா ஸ்கோர் பண்ணுவாரு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கவினால வந்து ஒரு
இல்ல விவேக்கால ஒரு 20ல இருந்து 30 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்து ராபின் பிஸ்ட் ஒரு நல்ல நிதானம் ஆடக்கூடிய பிளேயர். ஒரு 35 பால்ல ஒரு 36, ஏன்னா ஒரு 30 பால்ல 36 அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. குறையாம நீங்க அவருக்கு வந்து ஒரு 25ல இருந்து 30 ரன் எதிர்பார்க்கலாம். ஒரு 30 பாயிண்ட் கூட நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். இந்த 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 30 பாயிண்ட் அவரால் வாங்கி கொடுத்துருக்க முடியும். அத்தான் கான் வந்து சரியான ஹிட்டர். லாஸ்ட் மேட்ச் சேப்பாக்கு வந்து கொஞ்சம் மரண பயத்தை காட்டினாரு, 41 ரன் ஸ்கோர் பண்ணி. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் அவுட் ஆனோடனே முடிஞ்சு போச்சு மேட்ச். ஏன்னா சரியான ஹிட்டர் தான், வந்தா வருது போனா போதும் அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர்னால பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல. இருந்தாலும் நீங்க வந்து ஒரு 20ல இருந்து 30 ரன் நீங்க எதிர்பார்க்கலாம் அத்தான் கான்ட்ட இருந்து. அடுத்து வந்து சந்திரன், அந்த டீமோட கேப்டன். சும்மா உப்புக்கு சப்பானியை எங்க ஊர்ல இருந்து வச்சிருப்பாங்க. நான் சின்ன வயசுல மிருகான இருக்கும்போது கிரிக்கெட் ஆட வைக்கும்போது நீ உப்பு சப்பானி அப்படிங்கிற மாதிரி எங்க ஊர்ல சொல்லி வைப்பாங்க. அந்த மாதிரிதான் சந்திரனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் கூட யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க ஸ்மால் லீக்ல அவர் எடுத்தேன்னு சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க. ஏன்னா யாருமே அவர் ஸ்மால் லீக்ல எடுக்க மாட்டாங்க. கிராண்ட் லீக்லயும் பெருசா அவரால் கான்ட்ரிபியூட் பண்ணல. ஆனா கேப்டன்சி வந்து கொஞ்சம் நிதானமா நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. பட் பேட்டிங்கும் பெரிய ரோல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவருக்கு வந்து. ஸோ அதனால பெருசா நீங்க அவருக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம் அதிகபட்சமா. அடுத்து சன்னி சந்து, அந்த டீமோட முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டர். எந்த ஒரு மேட்ச்லயுமே அவர் பிளாப்பான ரிசல்ட் இது வரைக்கும் வாங்கி கொடுத்தது இல்லை. முதல் மேட்ச் பாருங்க 10 ரன் பிளஸ் 2 விக்கெட், 2வது மேட்ச் 2 விக்கெட் மட்டும், 3வது மேட்ச் 14 ரன் பிளஸ் 2 விக்கெட், 4வது மேட்ச் 30 ரன், 5வது இந்த மேட்ச்ல வந்து 1 ரன் பிளஸ் 2 விக்கெட். அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்னி சந்து வந்து இதா இருக்காரு. அதே மாதிரி அந்த டீமோட ஸ்டார்டிங் இனிஷியல் பவர் பிளேல 2 ஓவர் போல் பண்ணுவாரு. 1வது ஓவர், 2வது ஓவர், 4வது ஓவர் போல் பண்ணுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெத்துல வந்து 2 ஓவர் எடுத்துருவாரு சன்னி சந்து. அதனால இந்த விக்கெட் டேக்கிங் எடுக்கிறாரு. ஹரிஷ்குமார் வந்து இனிஷியல்ல 1 ஓவர் பவுல் பண்ணுவாரு, டெத்துல வந்து 1 ஓவர் கிட்ட பவுல் பண்றாரு. சோ அதனால அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. ஒரு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், குறையாம மினிமம் வந்து ஹரிஷ்குமார் வந்து 3 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே மினிமம் பவுல் பண்ணிடுறாரு. அதனால நல்ல ஒரு பவுலிங் பிளஸ் பேட்டிங் பேக்கப்பும் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட நல்லா லாஸ்ட் ஓவர்ல 3 6 அடிச்சாரு. நல்லாவே அபிஷேக் தன்வர், இவர் பால்ல அபிஷேக் தன்வர் 4 6 அடிச்சாரு. அபிஷேக் தன்வர் பால்ல ஹரிஷ்குமார் 3 6 அடிச்சாரு. நல்லாவே இருந்தது மேட்ச், என்ஜாய் பண்ணி பாக்குறதுக்கு. ஆனா நிறைய பேர் டிஎன்பிஎல் பார்க்கவே மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோஸ்க்கு வந்து நம்ம வீடியோஸ்க்கு வியூஸ் போக மாட்டேங்குது பெருசா. அதை வச்சுதான் நான் சொல்றேன் நினைக்கிறேன். சோ ஹரிஷ்குமார் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா சன்னி சந்து கிட்ட இருந்து ஒரு 50 பாயிண்ட்டும், ஹரிஷ்குமார் இருந்து நீங்க ஒரு 50 பாயிண்ட்டுமே நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். அடுத்து அருண்மொழி ஒரு நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் போலரா தான் இருக்கிறாரு. அதாவது ஒரு மெயின் ஸ்பின்னரா தான் இருக்கிறாரு. அவர் ஃபாஸ்ட் கிடையாது. அருண்மொழி வந்து ஸ்பின்னர் தான். ஆனா லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் கேட்ச் எல்லாம் வந்து மிஸ் பண்ணாரு. அதுவே கொஞ்சம் அவங்க டீமுக்கு வந்து மைனஸா போச்சு. கண்டிப்பா நீங்க அருண்மொழிட்ட இருந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம் நண்பா ஷுவேரா. அடுத்து பொய்யாமொழி 4 ஓவர் போட்டாரு அப்படின்னா 30 ரன் கொடுப்பாரு, 40 ரன் கொடுப்பாரு, 50 ரன் கொடுப்பாரு 4 ஓவருக்கு. ஆனா சரியான விக்கெட் டேக்கிங் போலர். விக்கெட் எடுக்காத மேட்சே கிடையாது பொய்யாமொழி. குறையாம நீங்க 2 விக்கெட் எடுக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த பவர் பிளே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓவர் போல் பண்ண வராரு, டெத்ல ஃபுல்லா வச்சு இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால ஒரு 60 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அடுத்து செல்வகுமார், எஸ் குமார் வந்து செல்வகுமார் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் தான் ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட்டா போலிங் பண்ணி விக்கெட் எடுத்தாரு. இனிஷியல்ல ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செல்வகுமார் அட்டாக் தான். 1வது ஓவர் செல்வகுமார்னா, 2வது ஓவர் சன்னி சந்து, 3வது ஓவர் செல்வகுமார்னா, 4வது ஓவர் சன்னி சந்து. அந்த மாதிரி தான் மாத்தி மாத்தி இனிஷியல்ல வந்து அட்டாக் பண்றாரு. ஒரு விக்கெட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த மேட்ச் வந்து நல்ல விக்கெட் டேக்கிங் மேட்சா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி ஸ்ரீனிவாஸ் ஒரு மெயின் ஸ்பின்னரா இருக்காரு அந்த டீம்ல. கம்ப்ளீட்டா 4 ஓவர் போலிங் பண்ணி மினிமம் ஒரு விக்கெட் அவருக்கு வந்து கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. ஸ்ரீனிவாசை பொறுத்த வரைக்கும் நீங்க தாராளமா அவர் எடுத்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் ஷுவரா உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு எலிஜிபிள் உள்ள பிளேயர் தான். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சன்னி சந்து, ஹரிஷ்குமார் இந்த 2 பேருக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வந்து நீங்க கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கவினுக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து நீங்க போகலாம். கேம் சேஞ்சர் யாருங்கிறத கடைசி ஸ்லைட்ல வந்து உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்றேன். அடுத்து வந்து திருப்பூர் டீமும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பினிஷ் பண்ண முடியாத டீமா தான் இருக்காங்க. நல்லா ஆடுறாங்க, நல்லா விளையாடுறாங்க, நல்லா பினிஷ் வரைக்கும் கொண்டு வந்துட்டு கடைசி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தோத்துறாங்க. திருப்பூர் வந்து லைக்கா கூட தோத்தாங்க, அடுத்து சேப்பா கூட தோத்தாங்க, மதுரை கூட வின் பண்ணாங்க, திண்டுக்கல் கூட தோத்தாங்க. 4 மேட்ச்ல வந்து ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. அவங்க 5-1 வின் பண்ணிருக்காங்க. ஒருவேளை திருப்பூர் இதை வின் பண்ணாங்கன்னா பிளேயிங்ல அந்த பிளே ஆஃப் போறதுலாம் ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லா டீமுமே ஆல்ரெடி 4-2, 4-3 எல்லாம் வின் பண்ணி வச்சுட்டாங்க, 5-3 எல்லாம் வந்துட்டாங்க.
அதனால திருப்பூர் எல்லா மேட்சுமே விளையாண்டு வின் பண்ணா பிளே ஆஃப் போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் ஓப்பனிங் வந்து ராதாகிருஷ்ணனும் துஷார் ரகேஜாவும் தான் ஓப்பனிங் ஆனாங்க. ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து ஃபிளாப் ஆகிட்டு வந்து ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 36 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. அடுத்து ரஹீஜாவும் ஒரு மேட்ச் நல்லா ஆனாரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 32 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. இதுல வந்து 2 ஓப்பனர்ஸ் வந்து துஷார் ரகேஜாட்ட இருந்து ஒரு 50 பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். ரீசன்ட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் மோஸ்ட் ஆஃப் ஃபிளாப் தான் ஆவாரு. அதாவது ஒரு 15ல இருந்து 20 ரன் தான் அடிப்பார். ஏன்னா அவங்களோட சேலமோட ஸ்டார்டிங் பவுலிங் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். நீங்க சேப்பாக்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சரி, லாஸ்ட் மேட்ச் முடிச்சாங்க பவுலிங் வந்து. ஏன்னா சேலமோட ஸ்டார்டிங் அட்டாக்ங்கிறது பயங்கரமா இருக்கும். அதனால ராதாகிருஷ்ணன் மேபி ஃபிளாப் தான் அந்த மேட்ச். அதிகபட்சம் நீங்க வந்து 20 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அடுத்து சாத்விக் வந்து ஒரு ஆவரேஜா நிதானமா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் இந்த மாதிரி ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. குறையாம நீங்க ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் வேணா எதிர்பார்க்கலாம். அனிருத் வந்து இந்த மேட்ச் வந்து நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா மிடில் ஆர்டர்ஸ் வந்து நல்லா ஆடுறாங்க ஒரு சில மேட்சஸ்ல. அதனால நீங்க குறையாம ஒரு 30 ரன் பிளஸ் எதிர்பார்க்கறதுனால ஒரு 30 பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து கணேஷும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் நல்லா ஸ்கோர் பண்ணாரு, மீது எல்லாமே ஃபிளாப். அதனால இன்னைக்கு மேட்ச்ல ஒரு 30 பிளஸ் ரன் நான் இன்னைக்கு ஸ்கோர் பண்ணி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒன்னு அனிருத் இல்லைன்னா கணேஷ், 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் எனக்கு இன்னைக்கு மேட்ச் வந்து தோணுது. அடுத்து அலி வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். லாஸ்ட் மேட்ச்ல தான் அவருக்கான ரோல்ங்கிறது ரொம்ப கம்மியா கிடைச்சுங்க. ஏன்னா திண்டுக்கல் கூட அவங்களுக்கு வந்து ஓவர் வந்து மழையினால கம்மி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சாய் கிஷோரும் நல்ல ஒரு பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச் வந்து அவரும் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. லாஸ்ட் மேட்ச் யாருமே திருப்பூர்ல இருந்து பவுலிங் சைட்ல வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அடுத்து வந்து புவனேஸ்வரன் ஒரு ஓவர் பவுலிங் பண்ணி 3 விக்கெட் எடுத்தாரு. இல்ல முகமது அலிட்ட இருந்து பாத்தீங்கன்னா நீங்க குறையாம 50 ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு மேட்சை தவிர்த்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பயங்கரமா ஆடி இருப்பாரு. 35 ரன் பிளஸ் ஒரு விக்கெட், 12 ரன் பிளஸ் 3 விக்கெட், 33 ரன் பிளஸ் ஒரு விக்கெட். அதனால திண்டுக்கல் மேட்ச் தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல பாயிண்ட் எதிர்பார்ப்பாரு. அதே மாதிரி சாய் கிஷோர் இருந்தும் நீங்க 50 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். 16 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் வந்து மதுரை கூட ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. புவனேஸ்வரன் அந்த டீமோட இனிஷியல்ல பவுல் பண்றாரு. 1வது ஓவர், 3வது ஓவர், இல்லைன்னா 2வது ஓவர், 4வது, அந்த மாதிரி முதல் பவர் பிளே 6 ஓவர்ல இனிஷியல்ல புவனேஸ்வரன் பவுல் பண்றதுனால ஒரு விக்கெட் நீங்க அவர்கிட்ட இருந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஒரு 30 பாயிண்ட். அடுத்து அஜித் ராம் வந்து நல்ல ஒரு மெயின் ஸ்பின்னர். கடந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ரோல் வகிக்கல. அதுக்கு முந்தின மேட்ச் எல்லாம் பாருங்க 3 விக்கெட் எடுத்திருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. குறையாம நீங்க இந்த மேட்ச்ல 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா சேலம் வந்து பாத்தீங்கன்னா ஆடுனா நல்லா ஆடிடுவாங்க, இல்லைன்னா விக்கெட்டா விட்டு தள்ளிடுவாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, அவங்க 5 மேட்ச் ரிசல்ட் எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து ராமலிங்கம் ரோஹித் எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் அதிகபட்சம் தான் 1. அதனால எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. அதனால ஒரு 10 பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு. நட்டு வந்து இன்டர்நேஷனல் ஐபிஎல் ரேஞ்சில சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆனா டிஎன்பிஎல் மாதிரியான லீக்ல பெருசா விக்கெட் எடுக்க முடியல. குறைஞ்சது 2 விக்கெட் எடுப்பார் நினைப்போம், நம்புவோம். ஏன்னா நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அவர்கிட்ட இருக்குது. அடுத்து மதிவானன் மேபி இந்த மேட்ச் ஆடுறதுக்கான இம்பாக்ட் வேற உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா பேட்டிங் சைட்ல இருந்து வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 2 ஆல்ரவுண்டர் அலியையும் சாய் கிஷோரையும் போடுங்க. நட்டுவை வேணா நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. ஏன்னா ஒரு மேட்ச் திடீர்னு 5 விக்கெட் 4 விக்கெட் அந்த மாதிரி எதிர்பாராத விதமா நடந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல கவின் அண்ட் துஷார் ரகேஜா, விவேக், கணேஷ், இது வந்து என்னுடைய ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஏன்னா யாருமே இந்த இடத்துல கணேஷ் எடுக்க மாட்டாங்க, நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். அடுத்து சன்னி சந்து, முகமது அலி, அடுத்து பொய்யாமொழி, அடுத்து ஹரிஷ்குமார், நட்டு, அஜித் ராமே, சாய் கிஷோர். அதே மாதிரி அஜித் ராம் இந்த 2 ட்ரம்ப் கார்டு, அதாவது கேம் சேஞ்சர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி விவேக் குமார், இந்த 3 பேரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன் தான் நம்ம வந்து டீம்லேயே ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த இடம்லாம் ரொம்ப ரிஸ்கான இடம். சேஃபா போனோம்னா அதிக பெர்சன்டேஜ் செலக்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் கூட ட்ரை பண்ணுங்க. கேப்டன் சன்னி சந்து ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்து இருப்பாரு ஸ்மால் லீக்கு. அண்ட் கிராண்ட் லீக்கு சாரி வைஸ் கேப்டனா வந்து சாய் கிஷோர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வைஸ் கேப்டனா இருப்பாரு. அப்படி இல்லைன்னா இந்த முகமது அலியை கூட வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்க. திண்டுக்கல் மேட்ச் தவிர்த்துட்டு மீதி 3 மேட்ச் பாத்தீங்கன்னா ஸ்டாரா வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் வாங்கி கொடுத்திருக்காரு. அதனால இந்த 3 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன். அடிஷனலா போனோம்னா நட்ராஜன் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க. செல்வகுமார் வந்து கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இது கேப்டன் வைஸ் கேப்டன், இது கேம் சேஞ்சர், கவனமா பாத்துக்கோங்க. சோ மறக்காம எல்லாருமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. முக்கியமான பிளேஸ் ஃபைனல் டைம் எல்லாமே அதுலதான் கொடுத்துட்டு இருக்கோம். சோ வீடியோக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.
சோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.